விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. சிறுகதை. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு என்றார் குரு. எதிரில் இருந்த மகளையும் மருமகனையும் பார்த்தபடி, சொல்லுங்க மாமா என்றான் வேல். என்ன சொல்ல போறீங்க என்பது போல் அப்பாவை பார்த்தாள் வாணி. நீங்க 2 பேரும் ஒரு முறை சங்கரை நேரில் பார்த்து பேசுங்க என்றார். சீறினாள் வாணி. இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? விட்டால் அவங்க காலில் விழுந்து கும்பிட சொல்லுவீங்க போலிருக்கே. மானங்கெட்ட காரியத்தை பண்ணித்தான் நாங்கள் வீட்டை கட்டணும்னு இல்லை. வாணி, கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்பா பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் பேச்சைத்தான் சொல்லுங்க. தெருவில் போகிறவன் வேணும்னே அடித்தாலும் திருப்பி அடிக்க திராணி இல்லாமல் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சமாதானம் பண்ணிக்கிறவர். நான் இப்படி சொல்கிறதுக்காக அப்பா கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை. சின்ன வயசுலேருந்தே நீ இப்படித்தாம்மா. கோபமும் ஒரு குணம்தான். ஆனால் எல்லா இடத்திலும் அது செல்லுபடி ஆகுமா? வீடுங்கிறது வாழ்நாள் கனவு. இது இல்லாவிட்டால் இன்னொன்று அலட்சியப்படுத்துறதுக்கு நாம் ஒன்றும் வசதியானவங்க இல்லை. மனை வாங்கவே 5 வருஷம் ஆச்சு. வீட்டை கட்டத்தவங்க இன்னொரு 5 வருஷம். ஆக 10 வருஷ உழைப்பு பாதியிலேயே நின்றுச்சு. எப்படியாவது வீட்டை முழுமையாக கட்டி குடியேறினால்தான் அடுத்த 20 வருஷத்துக்கு நிம்மதியாக நம் சொந்த வீட்டில் இருக்கிறோம்னு இருக்க முடியும் என்றார். இல்லைனா கடைசி காலம் வரைக்கும் என்னை போல வாடகை வீடே கதின்னு ஆயிடும். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திட மாட்டோம். எதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போறாருன்னு சொல்றீங்க. அப்படி நடந்து விட்டால் வழக்கு விசாரணை ஆகி தீர்ப்பு வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். அப்பவும் நமக்கு சாதகமாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்கு. அவங்க மனையில் அஸ்திவாரம் எழுப்பிட்டோம். கண்ணை மூடிக்கிட்டு இடிக்க சொல்லி தீர்ப்பு எழுதிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக தெரியுமா? அந்த சங்கரும் அவர் மனைவியும் எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவமானப்படுத்தி இருக்காங்க. அவங்க தம்பி எங்களை வச்சு மிரட்டி இருக்காங்க. நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? விவகாரம் மேலும் மேலும் சிக்கலாக்கிக்கணுமா? ஆகட்டும், 2ல் 1 பார்க்குறோம். வீடு இல்லாவிட்டால் போகுது. உங்களைப் போல கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போகிறோம். உயிரா போயிடும் என்றால் வாணி விடாப்பிடியாய். மாமனாரை வழியனுப்ப வந்த வேல், வாணி அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஆனால் நடந்த விஷயம் அது போல. எனக்கே பொல்லாத கோபம்தான். சங்கருக்காக நான் நிறைய செய்திருக்கிறேன். வீட்டில் வச்சு சோறு போட்டு ஆதரிச்சிருக்கிறேன். அவன் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். நான் மனை வாங்கும்போது அவனுக்கும் பக்கத்து மனை வாங்க நான் தான் உதவினேன். ஒரு சகோதரன் கூட இப்படி செய்ய மாட்டேன்னு கணவன் மனைவி 2 பேரும் உருகி உருகி பேசுவாங்க. அவங்க இடமாற்றலாகி திண்டிவனம் போயிட்டாலும் மாதம் ஒரு முறையாவது எங்களை பார்க்க அவங்க வருவதும் அவங்களை பார்க்க நாங்கள் போவதும் தான் இருந்தோம் என்றபடி சைக்கிளை உருட்டினான். எல்லாம் எனக்கும் தெரியும் மாப்ள. நானும் பார்த்திருக்கேன். வீடு கட்டுவதற்கு முன் சங்கருக்கு தெரியப்படுத்தினேன். அவனும் சந்தோஷப்பட்டான். அஸ்திவாரம் போடும்போது மேஸ்திரி கவனக்குறைவா ஒரு அடி தள்ளி நூல் கட்டி விட்டார். வேலை ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது. சங்கர் மனைதானே, பிரச்சனை வராது. அடுத்த முறை பார்க்கும்போது சொல்லிக்கலாம்னு இருந்தேன். இதற்கிடையில அவன் மச்சான் சைட்டுக்கு வந்து பார்த்தான். யார் மூலமோ அவனுக்கு தகவல் போயிடுச்சோ தெரியல. அவன் தனியாக வந்திருந்தாலும் பரவாயில்ல. சண்டைக்கு வந்தவன் போல 2 பேரை துணைக்கு கூட்டியாந்து மனையை அளவு போட்டு வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. கேட்க ஆள் இல்லைன்னு ஆக்கிரமம் பண்ணீங்களா என்று சத்தம் போடவே எனக்கும் கோபம் வந்தது. கூச்சல் போடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. வேணும்னு செய்யலை, தவறுதலாக நடந்துருச்சு. உன் மாப்பிள்ளைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ இங்கிருந்து நடைய கட்டுன்னு சொன்னேன். அவன் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கவே, இது நான் வாங்கி கொடுத்த இடம். மொத்த இடத்தையும் வளைச்சு கட்டினால் கூட உங்க அக்காவும் மாப்பிள்ளையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்று சொன்னேன். நீ அனாவசியமாக வம்பு பண்ண நினைச்சா பதிலுக்கு என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும்னு சொன்னேன். என்னன்னு உடனே சங்கருக்கு ஃபோனில் தெரிவித்தேன். சங்கரும் பரவாயில்லை, கட்டிக்குங்க என்றான். நான் யாரையும் அனுப்பலை. எனக்கு தெரியாமல் மச்சான் ரவி ஏன் அங்கே வந்தான்? நான் விசாரிக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் என்ன நடந்ததோ மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்திவாரத்தை தள்ளி போட்டுக்கவே என் மனையில் கட்டாதே என்றான். பேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ மாற்றணும்னா கஷ்டம். நீ வந்து ஒரு டைம் பாரு. ஒரு அடி தான் நகர்த்தி கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நீ வீடு கட்டுறப்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். நேரில் வர முடியாது, எனக்கு டைம் இல்லை என்று சொன்னான். துணியே ஒரு மாதிரி இருந்தது. வேலையை நிறுத்த முடியாது. உன் இடத்துக்கு என்ன ரேட்டோ அதை கணக்கு பண்ணி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். டொக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். நான் பலமுறை முயற்சி பண்ணியும் என்கிட்ட அவன் பேசலை. நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ போலீஸ் வந்து இறங்குச்சு. அடுத்தவங்க மனையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும்னு போலீஸ் சொன்னார். போனால் அங்கே குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கான் சங்கர். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நேராக வீட்டுக்கு வந்திருந்தால் பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டேன். என் தம்பியை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும். அவனை மிரட்டி அனுப்பியிருக்கீங்க. நேரில் வந்தால் எங்களுக்கு இதே கதி தான். மொத்த இடத்தையும் வளைச்சு கட்டினாலும் கேட்க முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்கீங்க. என் கணவர்கிட்டையும் அதே பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்கள் அடாவடி வேலைக்கு பணிஞ்சு போக நாங்கள் தயாராக இல்லை.
நான் ஒன்றும் இழிச்சவா இல்லை. 4 அடி நிலம் கேட்டிருந்தா இனாமா கொடுத்துருப்போம். இல்லைன்னு வர்றவங்களுக்கு தாராளமாக பிச்சை போடுறவங்க நாங்கன்னு சங்கரோட மனைவி அனாவசியமாக பேசவும் வாணியும் 2 வார்த்தை கூறிவிட்டாள். போலீஸ்காரங்க பரிச்சயமானவங்க, என்னை பற்றி நல்லா தெரியும். அதனால அவங்க ரிப்போர்ட் எதுவும் பதிவு பண்ணாமல் சமாதானமாக போங்கன்னு அனுப்பிட்டாங்க. போலீஸ் வரை போயும் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஆத்திரம். வீடேறி வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. அப்போ நான் நினச்சிருந்தால் அதே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களை உள்ளே வச்சிருக்க முடியும். கொஞ்ச நாளில் சரியாகும்னு இருந்தேன். இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. வாணிக்கு மட்டுமில்ல மாமா, எனக்குமே ரொம்ப ஆத்திரம்தான் என்று வழிநெடுக சொல்லி கொண்டு வந்தான் வேல். பஸ் நிறுத்தம் நெருங்கியது. மருமகனை பார்த்தார் குரு. நடந்ததெல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும் மாப்ள. பெரிய அளவில் தவறு நடக்கலை. ஆரம்பத்திலேயே முறையாக பேசி சரி பண்ணியிருக்கலாம். பிறகு பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் இடைவெளி விட்டது தான் நீங்கள் பண்ணின தவறு. மச்சான் மூலமாக விஷயம் வேற மாதிரி திரிஞ்சு போயிருக்கு. 1000 தான் சங்கர் உங்கள் நம்பராக இருந்தாலும் தன் குடும்பம் சொல்கிறது தானே அவர் கேட்பார். அவர்கள் சொல்லுக்குத்தானே முக்கியத்துவம் தருவார். இருந்தாலும் அவரும் நிதானம் இல்லாமல் போலீஸ் வரை போயிருக்கக்கூடாது. அவரே போயிருப்பான்னு சொல்ல முடியாது. மனைவி மணித்துணனின் நிர்பந்தமாகவும் இருக்கலாம். நடந்தது நடந்து போச்சு. பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்மளுக்குத்தான் நஷ்டம். மேலும் நஷ்டப்படாமல் பார்த்துக்கணும்னா இறங்கி போகிறதுல தப்பில்லை. அதுக்காக மன்றாடணும் அடி பணியணும் இல்லை. 2 பேருமே வருஷக்கணக்காக பழகியிருக்கீங்க. உங்கள் மனசில் சங்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். சங்கரிடமும் அப்படித்தான். நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டால், நிதானமாக பேசினால் சிக்கல் தீர வாய்ப்பிருக்கு. நாம் ஒரு படி இறங்கி வந்தால் எதிரியும் ஒரு படி இறங்கி வராமலா போவான். எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் மாமா. சங்கர் நான் பேசினால் ஒப்புக்குவான் தான் தோணுது. வாணி சொன்னது போல 2இல் 1 பார்க்கலாம். அதற்கு முன் நான் சொன்னது போல நீங்கள் மட்டுமாவது அந்த சங்கரிடம் போய் பேசி பாருங்க என்று கூறி பஸ் ஏறினாள். கட்டிடம் பாதியில் நின்றது பரிதாபமாக. வேலு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். மனைவியிடம் ஆஃபீஸ்க்கு போவதாக சொல்லிவிட்டு சங்கர் வேலை பார்க்கும் ஆஃபீஸுக்கு போனான். சங்கர் எதிர்பார்க்கவில்லை. முகம் திருப்பி கொண்டான். வேல் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். சாரி சங்கர், எல்லாம் என் தவறுதான். நான் ஆரம்பத்தில் கவனமாய் இருந்திருக்கணும். எப்படியோ தவறு நேர்ந்துடுச்சு. அதை உடனே தெரியப்படுத்தி இருக்கணும். பல நாள் பழகிய உரிமையிலும் நீ மறுக்கவா போறேங்கிற அசட்டு நம்பிக்கையிலும் சும்மா இருக்க போய் நிறைய சிக்கல். நடக்கக்கூடாது எல்லாம் நடந்து போச்சு. இனியும் நடக்கும் போலிருக்கு. கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை வளர்ந்து கெட்டு போகிறதை நான் விரும்பலை. எனக்கு ரொம்ப நஷ்டமும் கஷ்டமும் உண்டாகும். அதான் நேரில் பார்த்து கடைசியாக ஒன்று கேட்கலாம்னு வந்தேன். சங்கர் திரும்பினான். என்ன கேட்கணும்? எனக்கு அந்த 1 அடி நிலத்தை விட்டு கொடுத்து உதவக்கூடாதா என்று வேல் தயவாய் கேட்க, சங்கரும் சரி அப்படியே ஆகட்டும் என்றான். விட்டு கொடுப்பதால் யாரும் கெட்டு போவதில்லை.